ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். எப்படி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே 13ஆம் தேதிக்கு மாஸ்டர் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் சாம்சங்ல இருந்து ஃபிளாக்ஷிப் ஃபோன் எஸ் சீரிஸ்ல S21 அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ரியலாகவே அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கூட நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க சாம்சங் தரப்புல இருந்து. இதில் இருக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாமே சர்ப்ரைஸாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது எனக்கு. சரி, அதான் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு நிறையா கிஃப்ட் வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்து வரும். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன ஒரு அன்பாக்சிங் மாதிரியோ இல்லை ஷார்ட் வீடியோஸ் மாதிரியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ளோ ஆகிற இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கேலக்ஸி அப்படின்னு எழுதியிருக்காங்க. கிரியேட் எவ்ரிடே எபிக் மூமெண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூவி ஸ்டெர்லைசர் கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் சார்ஜரோட வருது. 99% வந்துட்டு உங்களுக்கு பாக்டீரியாவை கில் பண்ணிடும் அப்படின்றாங்க. டிசைன்ட் பை சாம்சங். ஸோ சாம்சங்கே டேரெக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்துட்டு ரியலாகவே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான். இந்த ஒரு கொரோனா டைமில் அட்லீஸ்ட் பாக்டீரியாவனாவது 99% கில் பண்ணுது. அநேகமாக வைரஸ்க்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 100% எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ குட்டி டேப் மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது மேட் ஃபினிஷில் வந்துட்டு. இதை தவிர உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவி லைட் வந்து 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னரில் ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோனை மட்டும் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா போதும். உங்கள் ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக சார்ஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வரக்கூடிய யூவி லைட் மூலியமாக உங்களுக்கு 99% பாக்டீரியா வந்து எல்லாமே செத்து போயிடும். ஸோ கண்டிப்பாக ஃபோனில் எக்கச்சக்கமான பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கில் பண்ணுறதுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்போயும் போல் இதில் கண்டிப்பாக வந்து சார்ஜிங் கேபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஓகே, சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர எதுவும் இல்லை. நல்லா வெயிட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எடுத்தோன்னே இதெல்லாம் பறக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்ட்டி பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக நம்ம அன்பாக்சிங் வீடியோ போடும்போது ஃபோட்டோ சாம்பிள் அப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாலோகிராம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த இடத்துல ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. இதை பற்றியும் பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் மார்க்கர் கொஞ்சம் கலராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு QR கோடு இருக்கிற கார்டை மட்டும் கிளிப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் ஸ்டாண்டு மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போர்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கரில் கொஞ்சம் மார்க்லாம் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து நான் ஃபோட்டோ சாம்பிளில் காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அசம்பிள் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். மேலே இந்த போர்டை மட்டும் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கேலக்ஸி அன்பேக்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சின்னதாக வந்து ஒரு ஸ்டேஜ் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அன்றைக்கி லைவ் ஈவெண்ட் நடக்கும்போது எப்படி அந்த ஸ்டேஜ் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த QR கோடு ஒன்று சைடில் இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ மொபைலில் ஜஸ்ட் இந்த QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த ஹாலோகிராம், இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு ஹாலோகிராம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலில் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் சின்ன ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 3D ஃபீலில் ஹாலோகிராம் எஃபெக்டில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இவங்களோட அந்த S21 அந்த ஃபோன் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்துட்டு வரக்கூடிய ஜனவரி 14ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது அப்படின்றத ரியலாகவே ரொம்பவே சஸ்பென்ஸாக பண்ணுற மாதிரி வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.